அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளை ஸ்ரீகாந்த சர்மா. பகவத்கீதை என்கின்ற தலைப்பில் நாம் ஒரு சில வீடியோக்களை பார்த்துருக்கிறோம். இப்பொழுது முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடியதான அர்ஜுன விஷாத யோகத்தை ஒட்டி ஏற்கனவே போடப்பட்டுள்ள வீடியோ சம்பந்தமாக சிறிது சிந்தனை பண்ணி மேற்கொண்டு ஸ்ரவணம் பண்ணலாம். பகவத்கீதையை ஸ்ரவணம் பண்ணணும் என்று ஆசைப்படக்கூடியவனுக்கு முதல்ல ஹிருதய சுத்தி அப்படிங்கிறது முக்கியம். சித்த சுத்தி இல்லாதவனிடத்தில் என்ன உபதேசத்தை பண்ணினாலும் அது பிரயோஜனத்தை கொடுக்காது என்று முதல்ல புரிய வைத்தார். அதற்காகவே உழுத விவசாய நிலத்தில் விதைக்கிறா போல நாம கீர்த்தனத்தினால நம் மனதை உயர்த்தி மேலும் பிரார்த்தனைகள் ஸ்மரணைகள் அப்படிங்கிறதை எல்லாம் பண்ணி பிராரம்ப திசையில் சித்தத்தை பரமார்த்தமான விஷயத்திற்காக உயர்த்த வேண்டும். மேலும் தத்துவ விசாரம் அப்படின்னு பண்ணி ஊர்துவகதியை அடையணும் இப்படின்னு சொல்லியிருந்தார். எவன் ஒருவன் நாமஸ்மரணை பண்ணுகிறானோ இல்லை மந்திர தீட்சை பெற்று அதை ஜபம் பண்ணுகிறானோ அவனுக்கே இது சாத்தியம் என்று சொல்லப்பட்டது. இந்த வீடியோ ஏற்கனவே போடப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் புத்தாண்டுக்கு பிற்பாடு இந்த கீதையினுடைய கிளிப்பிங் ஆரம்பிக்கிறேன்னு போட்டிருந்தேன். இப்பொழுது மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். பாகவதம் இல்லை மற்ற புராணங்கள், மகாபாரதம், கீதை என்று பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதில் பொதுவாக எல்லோரும் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்ரவணம் அப்படின்னு. ஸ்ரவணங்கிறது எல்லாரும் பண்ணுறார்கள். ஆனால் சிரவணம் பண்ணினதான விஷயத்தை நினைவு இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாமே மறந்து போய்டுறது. அதனால் கேட்கக்கூடியதான விஷயங்களை நாம் அதை நினைவில் கொள்ளணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா, சிரவணத்தினால் மட்டும் ஒருவன் திருப்தி அடையலாகாது. சிரவணம் செய்ததை தன் வாழ்க்கையில் அதை எப்படி நாம் பிரயோஜனப்படும்படி செய்கின்றது அப்படின்னு சிந்தனை பண்ணலாம். அதுக்கே மனனம் என்று பெயர். மனனம் பண்ணி அதிலையும் நிற்காமல் அவன் நிதித்தியாசனம் அப்படின்னு கொண்டுட்டு போகணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, அவன் சிரவணம் பண்ணினதான விஷயங்கள் அவனுக்கு அனுபவத்துக்கு வரும். சத்தியம் என்கின்றது அவனுக்கு புலன்படும் அப்படின்னு சொல்கிறார். சத்திய தரிசனமே ஒருவனுக்கு பிரயோஜனம். ஆனால் அடிப்படையாக சிந்தனை பண்ணினா சகலவிதமான சாஸ்திரங்களும் சிரவணம் பண்ணி அந்த உயர்ந்த நிலையை அடைவது. அப்போது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற 3 அங்கங்கள் கொண்டது. அதனாலேயே இதை நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் பார்த்தோமாகில் நிறைய பேர் புராண சிரவணங்கள் பண்ணுகிறார்கள், இல்லை பாராயணம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. ஸ்திரீகளோ புருஷர்களோ குழந்தைகளோ யார் வேண்டுமானாலும் நிறைய பேர்கள் சாஸ்திர விஷயங்களை கையாளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்களிடத்தில் அதிகமான நாட்களும் கேவலம் உபன்யாசம் சிரவணம் பண்ணுவதோடு அவர்களுடையதான கர்மம் என்றது முடிவடைந்தது என்று எண்ணுகிறார்கள். இந்த இடத்துல சிரவணம் பண்ணினாலே ஞான சம்பாதனமாயிற்று அப்படின்னு நினச்சிப்பா. அது தவறு. அதனால் அவர்கள்
அந்த லட்சியத்தை அடைய மாட்டேங்கிறார்கள். மார்க்க மத்தியே அவர்களுடையதான யாத்திரைங்கிறது முடிவடைகின்றது. அதுபோல் இருக்கக்கூடியவர்களை விவேகானந்த சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில பேருக்கு சில விஷயங்கள், அதுவும் புதுசான வேதாந்த விஷயங்களை சிரவணம் பண்ணுவது, தத்துவங்களை எல்லாம் சிரவணம் பண்ணுவது என்றது ஒரு வியாதியாக மாறியுள்ளது. நாடி விக்ஷோபத்திற்காக பல பேர்கள் பலவிதமான வஸ்துக்களை பயன்படுத்துவதுண்டு. அதுபோல் வேதாந்த சிரவணம் அப்படிங்கிறது சில பேருக்கு அல்ப சுகத்தை கொடுக்கும், அதோடு அவனுடைய வேலை முடிந்தது அப்படின்னு எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான சாதனைகளும் கிடையாது, எந்தவிதமான அனுஷ்டானமும் பண்ணுவதற்கு தயார் கிடையாது. அவர்களிடத்தில் எந்தவிதமான மனன நிதித்தியாசனங்களும் கிடையாது. அவர்கள் சிரவண சுகத்தில் மட்டும் திருப்தி அடைகின்றார்கள் அப்படின்னே சொல்கிறார். அதனாலேயே இவர்களுக்கு சிரவணத்தினால் மட்டும் ஒருவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் என்றது ஏற்படாது. சிரவணம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். தத்துவ சாட்சா்காரம் இல்லாததான ஒருவனுக்கு ஆத்ம சாட்சா்காரமும் கிடையாது. ஆகையினால் நாம் கீதா பாராயணமோ கீதா உபன்யாச சிரவணமோ இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியதான முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, கீதா தத்துவ அனுஷ்டானம். இதை பரமப்பிரதானமாக கொண்டு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். நாம் எப்படி வாழணுங்கிற விஷயத்தை சொல்லக்கூடியது பகவத்கீதை. ஒரு அம்மா மாதிரி பகவத்கீதை நம்மளை வழி நடத்தும், நமக்கு ஹிதத்தை பண்ணும். அப்பேற்பட்டதான பகவத்கீதையை நாம் சிரவணம் பண்ணணும். இதை புரியும்படி ஒரு சந்தர்ப்பம் சைதன்ய மகாபிரபு நடத்தினதான ஒரு யாத்திரை, பாரத யாத்திரை என்ற விஷயத்தை கொண்டு சொல்கிறார். இந்த சைதன்ய மகாபிரபு பாரத யாத்திரைங்கிறது பண்ணி பலவேறு தேசங்களை தாண்டி ஒரு சந்தர்ப்பம் இவர் ஸ்ரீரங்கப்பட்டணம் என்கின்றதான க்ஷேத்திரத்தை அடைஞ்சால் விஸ்ராந்தி எடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கீதா யஜ்ஞம் நடைபெறுகின்றதுன்னு கேள்விப்பட்டார். உடனடியாக இந்த மாதிரி யஜ்ஞங்கள் யாகங்கள் நடக்கக்கூடியதான இடங்களுக்கு அழைக்கலை என்றாலும் போகுவது வழக்கம். அதனால் இது தெரிஞ்ச உடனேயே அவர் கிளம்பி வரார். அநேகம் ஜனங்கள் பலவேறு கீதா கிரந்தங்களை கொண்டு அதை பாராயணம் பண்ணும் பொழுது அதில் ஒருத்தருடைய கையில் மட்டும் கிரந்தமே இல்லை. ஆனால் அவர் கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய கண்களிலிருந்து தாரையாக கண்ணீர் பொழிக்கிறார். எல்லாரும் பாராயணம் பண்ணும்போது சைதன்ய மகாபிரபுவினுடைய திருஷ்டி இவர் மேலே பதிந்தது. பாராயணம் முடிகிற பரியந்தம் காத்து நிற்கிறார். பாராயணம் பூர்த்தியான உடனேயே சைதன்ய தேவர் அந்த கண்ணீர் பொழிக்கக்கூடியதான ஒருவரை அடைஞ்சு அவரிடத்தில் கேட்டார், அப்பா, உன் கையில் தான் கிரந்தமே இல்லையே, நீ என்ன பண்ணுற, நீ என்ன படித்த அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், எனக்கு கிரந்தம் இல்லை, எனக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னு அவர் அதுக்கு பதில் சொல்கிறார். அப்படியா, படிக்கவே தெரியாது சொல்கிறையே, கண்ணீர் மட்டும் ஏன் உனக்கு வராது, ஏன் கண்ணீர் பொழிந்த அப்படின்னு கேட்டார். அது கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்னுடைய கண்ணை மூடி இந்த கீதா பாராயணத்தை கேட்கும் பொழுது என் மனதில் குருக்ஷேத்திர பூமியில் நடக்கக்கூடியதான அந்த விஷயம் நினைவுக்கு வரது. குருக்ஷேத்திர ரணரங்கம் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா சாரதியாக அமர்ந்து கொண்டு கடிவாளத்தை பற்றி சாட்டையை சொடக்கி அர்ஜுனனை பார்த்து திவ்யோபதேசம் பண்ணக்கூடியதான திருஷ்யம்
எனக்கு பிரத்யக்ஷமாக தோன்றுகிறது அப்படின்னு அவர் ஆனந்தத்தினால் கண்ணீர் விட்டார். மறுபடியும் இப்படி சொன்னதுமே அந்த பக்தனை கண்டு சைதன்ய மகாபிரபு அவரை அள்ளி கட்டி கொண்டார். அங்கு இருக்கக்கூடியதான அனைத்து ஜனங்களையும் பார்த்து சைதன்ய மகாபிரபு சொல்கிறார், அல்லையோ ஜனங்களே, உங்களிடத்தில் பகவத்கீதை பாராயணம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் உங்களை விடையெல்லாம் சிறப்பாக இவர் ஒருவர் மட்டுமே இதை பாராயணம் பண்ணியுள்ளார் அப்படின்னு சொல்கிறார். என்ன காரணம்னா, ஒருவன் அந்த கீதை அப்படிங்கிறத கையாளும் பொழுது அவனிடத்தில் அனுபூதிங்கிறது முக்கியமாக வேண்டினது. அனுபூதி இல்லாமல் இதை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஒருவன் கீதா தத்துவ ரகசியத்தை ஹிருதிஸ்தம் பண்ணி கொண்டு அதை தன் வாழ்க்கையாக மாற்றணும். அப்பொழுதே சரியான பாராயணமாகும், சரியான சிரவணமாகும். அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதனால் நீங்கள் எல்லோரும் கீதா சிரவணத்தினாலேயும் கீதா மனனத்தை கொண்டும் கீதா தர்மங்களை ஆதரணையில் கொண்டும் ஆத்மானுபூதி ஏற்படும்படி நீங்கள் முயற்சியை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி, கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யே சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய அப்படின்னு கண்ணனுடையதான முகபத்மத்திலேருந்து நிர்கலித்ததான கீதையினுடைய பெருமையை காட்டுறார். கண்ணனுடைய முகபத்மாது வினிஸ்ருதா அப்படின்னு கண்ணனுடைய முகபத்மத்திலேருந்து நிர்கலித்ததான பகவத்கீதை அதை ஒருவன் அனுஷ்டானத்தில் கொள்ள வேண்டினது என்று ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறதான 3 அங்கங்களோடு கூடினதான சாதனையை மேற்கொள்ளபடி நமக்கு தூண்டுறார். அப்பேற்பட்ட சைதன்ய மகாபிரபுனுடைய அனுபவம் இந்த இடத்துல நமக்கு குருநாதரால் தரப்பட்டுள்ளது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். இந்த வீடியோவை இத்துடன் நான் முடித்து கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா.